வெல்கம் டு ஆலிபோ டெய்லி கரண்ட் அஃபேர்ஸ். டிஎன்பிசிக்கு ரிலேட்டடான முக்கியமான நடப்பு நிகழ்வுகள் என்னென்னன்றதை பார்த்துருவோம் வாங்க. ஃபர்ஸ்ட் நம்ம தமிழ்நாடு ரிலேட்டடான கரண்ட் அஃபேர்ஸை பார்த்துருவோம். தினமும் நம்ம போராட்ட வீரர்களை பற்றி பார்த்துட்டு இருக்கோம். அதோட தொடர்ச்சியாக இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது தமிழகத்தின் மு கண்ணுசாமி அம்பலம் அவர்களை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ எக்ஸாம் ரிலேட்டடாக என்னென்ன முக்கியமான பாயிண்ட்ஸ் எடுக்கலாம் அப்படின்றத பாருங்க. இவர் 1941 தனிநபர் சத்தியாகிரகத்தில் பங்கேற்றார். ஓகே, நம்ம இது வரைக்கும் பார்த்தது எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒரு லீடர்ஸ் பற்றி பார்த்துருப்போம். ஸோ இப்போ நம்ம பார்க்க போகிறது பார்த்தீங்கன்னா இவர் வந்து ஒரு பொதுமக்களில் ஒருத்தராக வந்து விடுதலைக்காண்டி அவரோட பங்கு என்னென்ன அப்படின்றத சொல்லியிருக்காங்க. ஸோ அதை வயசு தான் நம்ம பார்க்கணும். ஸோ ரொம்ப முக்கியமான ஆள் இல்லைனா கூட விடுதலைக்காண்டி இவரோட பங்கு என்னன்றதை நம்ம தெரிஞ்சுக்கலாம். 1941 தனிநபர் சத்தியாகிரகத்தில் பங்கேற்றுள்ளார். பின்பு 1942 நடந்த வெள்ளையனே வெளியேறு என்ற இயக்கத்திலும் பங்கேற்று துப்பாக்கி சூடும் வாங்கியுள்ளார். ஸோ நெக்ஸ்ட் நம்ம பார்க்கணும், இவரை பற்றி முக்கியமான விஷயம் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்திய சுதந்திர போராட்டத்தில் மாபெரும் தலைவர்களின் பங்களிப்பை போலவே மக்களின் பங்களிப்பும் வலுவாக இருந்துள்ளது என்பதற்கு பனங்குடியை போன்று பல உதாரணங்கள் உள்ளன என்பதற்கு சான்றுதான் இவர் கண்ணுசாமி அம்பலம் அவர்கள். ஸோ இவர் பனங்குடியை சேர்ந்தவர், அது தெரிஞ்சுக்கங்க. காரைக்குடியில் இருக்கிற பனங்குடியை சேர்ந்தவர். ஸோ இது மட்டும் தெரிஞ்சுட்டா போதுங்க, ரொம்ப டீப்பாக போக வேணாம். நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது ஒரு டெம்பிள் பற்றி தாங்க. ஸோ ரீசெண்டாக வந்து ஐஐடி மெட்ராஸ் வந்து இந்த டெம்பிளை ரெனோவேட் பண்ண ஒரு ப்ராஜெக்ட் ரெடி பண்ணியிருக்காங்க. அந்த ப்ராஜெக்ட் பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ அந்த டெம்பிளோட நேம் பார்த்தீங்கன்னா அப்பத்தேஸ்வர டெம்பிள், சாஹாஸ்வர டெம்பிள். ஸோ அது நல்லா பார்த்துக்குங்க. ஸோ இது ரீசெண்டாக வந்து இந்த டெம்பிளுக்கு வந்து புதுசாக வந்து ரெனோவேட் பண்ண ஐஐடி மெட்ராஸ் வந்து ஒரு ப்ராஜெக்ட் ரெடி பண்ண போகிறாங்க. ஸோ அப்பத்தேஸ்வரர் எந்த இயரை சேர்ந்தது, எந்த பீரியட் சேர்ந்தது கேட்டிங்கன்னா 12th century பீரியட் சேர்ந்ததுங்க. எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா துக்கச்சி நியர் கும்பகோணம் இருக்குது. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இந்த டெம்பிள் வந்து எந்த பீரியடை சேர்ந்தது அப்படின்னு கேட்டிங்கன்னா லேட்டர் சோழா பீரியட். ஸோ எந்த இயர்லி சோழவா லேட்டர் சோழவா அப்படின்னு கேட்டிங்கன்னா இது வந்து லேட்டர் சோழா பீரியட் சேர்ந்தது. ஸோ இந்த டெம்பிள் பற்றி பார்க்கலாம். அப்பத்தேஷாகேஸ்வர டெம்பிள் வந்து விக்ரம சோழா கட்டினதுங்க. விக்ரம சோழா வந்து அவரோட பீரியடில் வந்து கட்டின ஒரு மிகப்பெரிய டெம்பிள்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் ஹிஸ்ட்ரி ஆஃப் துக்கச்சி எடுத்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹிஸ்ட்ரி ஆஃப் துக்கச்சி என்றாலே அது விக்ரம சோழாவை குறிக்குது. நெக்ஸ்ட் இந்த டெம்பிள் பேர் வந்து பார்த்தீங்கன்னா முன்னாடி தென் காலாதி டெம்பிள் அப்படின்னு சொல்கிறாங்க. அதை ரெனோவேட் பண்ணி விக்ரம சோழேஸ்வரம் அப்படின்ட்டு மாற்றிருக்காரு. நெக்ஸ்ட் விக்ரம சோழாவோட ஃபாதர் குலோத்தங்கன் இங்கே தேவாரம் பாடுறதுக்கு நிறைய ஃபண்டு கொடுத்ததாகவும் குறிப்பிடுறாரு. நிறைய வரலாற்று ஆசிரியர்கள் குறிப்பிடுறாங்க, அதையும் பார்த்துக்குங்க. அதோட தொடர்ச்சியா நம்ம நேஷனல் நியூஸ் தேசிய நிகழ்வுகளை நம்ம லைனா பார்த்துருவோம். நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது பிரைம் மினிஸ்டர் எம்ப்ளாய்மெண்ட் ஜென்ரேஷன் ப்ரோக்ராம்ங்க. ஸோ வாட் இஸ் பிரைம் மினிஸ்டர் எம்ப்ளாய்மெண்ட் ஜென்ரேஷன் ப்ரோக்ராம் அப்படி நியூஸில் இன்றைக்கி ஏன் அதை போட்டிருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உத்தரப்பிரதேஷில் செல்ஃப் ஹெல்ப் குரூப்புக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த ப்ரோக்ராம் மூலிமா ஃபண்டு கொஞ்சம் கொடுத்துருக்காங்க. ஸோ என்ன அந்த ப்ரோக்ராம் அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம். எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூ ரொம்ப முக்கியமான விஷயம் தாங்க. பிரைம் மினிஸ்டர் எம்ப்ளாய்மெண்ட் ஜென்ரேஷன் ப்ரோக்ராம் எந்த ஆண்டு தொடங்கப்பட்டது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 15th August 2008 தொடங்கப்பட்டது. ஸோ இது முக்கிய நோக்கம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மைக்ரோ ஸ்மால் மீடியம் அண்ட் என்டர்பிரைசஸ், ஸோ எம்எஸ்எம்இ என சொல்லப்படக்கூடிய இந்த செக்டாருக்கு அவங்களுடைய ஃபண்டு கொடுக்குறதா, ஸோ லோன் கொடுக்குறதாவோ இல்லை சப்சிடிஸ் கொடுக்குறதாவோ அது ஹெல்ப் பண்ணுறதா வந்து இந்த ப்ரோக்ராமுடைய முக்கிய அம்சமாக இருக்குது. ஸோ இது யாருடைய தலைமையில் நடக்குது, நோடல் ஏஜென்சி யாருன்னு பார்த்தீங்கன்னா காதி அண்டு வில்லேஜ் இண்டஸ்ட்ரீஸ் கமிஷன். ஸோ இந்த கமிஷனுடைய மேற்பார்வையில் தான் இந்த ப்ரோக்ராம் நடக்குதுங்க. அவங்க மூலியமாக தான் நமக்கு ஃபண்ட்ஸோ இல்லை இன்சென்டிவோ கொடுக்கப்படுது, லோன்ஸோ ட்ரான்ஸ்ஃபர் பண்ண முடியும். ஸோ இந்த ப்ரோக்ராமில் சில எலிஜிபிலிட்டிஸ் இருக்குது, அதையும் செக் பண்ணிக்கோங்க. மினிமம் ஏஜ் 18 இயர்ஸாக இருக்கணும். நெக்ஸ்ட் எவ்வளோ அளவுக்கு ஃபண்டு கொடுப்பாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா உங்களுடைய ப்ராஜெக்ட் மேனுஃபேக்சரிங் ரிலேட்டடாக இருந்துச்சு அப்படின்னா அவங்களுக்கு 25 lakhs கொடுப்பாங்க. இதே சர்வீஸ் ரிலேட்டடாக இருந்தால் 10 lakhs கொடுப்பாங்க. ஸோ சப்சிடிஸ் வைஸ் பார்த்தீங்கன்னா 2 கேட்டகரியாக பிரிக்கிறாங்க. ஒன்று ரூரலில் பிரிக்கிறாங்க, இன்னொன்று வந்து அர்பனாக பிரிக்கிறாங்க. ரூரல்னால் 25%, அர்பன்னா 15%ங்க. ஸோ அதுலேயும் பார்த்தீங்கன்னா ஜென்ரல் கேட்டகரிக்கு 25 ப்ளஸ், ஆனால் எஸ்சி எஸ்டி ஓபிசி பிரிவினர்களுக்கு 35% கொடுக்குறாங்க ரூரலில். இதே அர்பனில் 25% கொடுக்குறாங்க மற்ற எஸ்சி எஸ்டி ஓபிசி பிரிவினர்களுக்கு. ஸோ அதை பார்த்துங்க. யார் யார் இதில் பெனிஃபிட் அடைவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆண்டர்பிரினர்ஸ், இன்ஸ்டிடியூஷன்ஸ், கோஆப்ரேட்டிவ் சொசைட்டி உள்ளவங்க, செல்ஃப் ஹெல்ப் குரூப், ட்ரஸ்டீஸ், ஸோ எல்லாருக்குமே வந்து இங்கே இருக்கிற குறிப்பிட்ட எல்லாருக்குமே வந்து பெனிஃபிஷியராக சொல்லியிருக்காங்க. ஸோ எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் பார்த்துக்குங்க இதை. நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது குட் கவர்னன்ஸ் வீக்.
அப்படின்றத ரீசெண்டாக வந்து நம்ம கொண்டாட போகிறோம். அந்த வீக் எந்த வீக்குன்றதை பார்த்துக்குங்க. டிசம்பர் 20 to 25. ஸோ இந்த வீக் தாங்க அது நம்ம செலிப்ரேட் பண்ணக்கூடிய இந்த வீக் குட் கவர்னன்ஸ் வீக் அப்படின்னு சொல்கிறாங்க. நல்ல ஆளுமைக்கான வாரம் சொல்கிறாங்க. ஸோ என்ன பண்ண போகிறாங்க, என்ன மோட்டோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டு ரீஅட்ரஸ் அண்ட் டிஸ்போஸ் ஆஃப் பப்ளிக் கிரீவன்ஸ் அண்ட் இம்ப்ரூவைஸ் சர்வீஸ் டெலிவரி டவுன் டு த வில்லேஜ் லெவல். ஸோ கிராமப்புற அளவுக்கு அவங்க நம்மளுடைய பப்ளிக்கோட கிரிவலன்ஸ் குறைகள் எல்லாம் இருக்குது பார்த்தீங்களா, அதை வந்து நம்ம எந்த அளவுக்கு சர்வீஸ் பண்ணுறோம் அதை இம்ப்ரூவ் பண்ணுறதுக்காண்டி ஒரு முக்கிய வீக் தான் வந்து இது அவேர்னஸ் கண்டி கொண்டாடப்படுது, குட் கவர்னன்ஸ் வீக். அது 20 to 25 வந்து கொண்டாடுறாங்க. ஸோ 25th ஸ்பெசிஃபிக்காக வந்து 25th வந்து குட் கவர்னன்ஸ் டேன்னு சொல்லிட்டு மார்க் பண்ணுறாங்க. ஏன்னா அன்னைக்கு தான் வந்து நம்மளுடைய ஃபார்மர் பிஎம் அட்டல் பிகாரி வாஜ்பாய் அவர்களுடைய பர்த் ஆனிவர்சரி வருது. ஸோ டிசம்பர் 25 குட் கவர்னன்ஸ் டே அப்படின்னு சொல்லிட்டு கொண்டாடுறாங்க. ஸோ இந்த வீக்கில் பார்த்தீங்கன்னா மொத்தம் 6 டேஸில் என்னென்ன சிறப்பான அம்சங்கள்னு சொல்லிட்டு இதில் பாருங்கள். டிசம்பர் 20 சிறந்த நிர்வாக வார தொடக்கம் விழா. டிசம்பர் 20 சிறந்த நிர்வாக முயற்சிகள் குறித்து வெளியுறவு அமைச்சகம் சார்பில் ஆலோசனை. ஸோ அது மாதிரி லைனாக நடக்குதுங்க. ஆனால் 25th வந்து பார்த்தீங்கன்னா முக்கியமாக சிறந்த நிர்வாக தினமாக கொண்டாடப்படுது. ஏன்னா அட்டல் பிகாரி வாஜ்பாய் அவர்களுடைய பிறந்த நாள். ரீசெண்டாக டிஆர்டிஓ அமைப்பு சார்ந்த ஒரு அமைப்பு கீழே வர ஒரு டிபார்ட்மெண்ட் தான் வந்து பார்த்தீங்கன்னா ஏரியல் டெலிவரி ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட் எஸ்டாப்ளிஷ்மெண்ட். ஸோ இந்த அமைப்பு என்ன பண்ணியிருக்காங்க பார்த்தீங்கன்னா, ரீசெண்டாக ஒரு டெஸ்ட் பண்ணியிருக்காங்க. கேட்ச் 500 அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு பேலோட் டெலிவரி சிஸ்டம், ஏர் டெலிவரி சிஸ்டம் அப்படின்னு சொல்லலாம். ஸோ நம்ம நியூஸில் எப்படி நீ கொஸ்டின்ஸில் எப்படி ரைஸ் ஆகும் இந்த கொஸ்டின்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வாட் இஸ் கேட்ச் 500 அப்படின்னு கேட்க வாய்ப்பு இருக்குது. ஸோ அப்படின்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா, கண்ட்ரோல்டு ஏர் டெலிவரி சிஸ்டம். அதாவது ஒரு ஏர் டெலிவரி இங்கேருந்து ஒரு குறிப்பிட்ட இடத்துக்கு போயிட்டு ஒரு டெலிவரி பண்ணணும், அதுவும் ஏர் மூலிமா டெலிவரி பண்ணணும் அப்படின்னு சொன்னீங்கன்னா அது வந்து கண்ட்ரோல்டு ஏர் டெலிவரி சிஸ்டம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இது வந்து எவ்வளோ மேக்ஸிமம் கெப்பாசிட்டி பார்த்தீங்கன்னா, இப்போ ரீசெண்டாக கேட்ச் 500 வந்து எதை மென்ஷன் பண்ணுறதுன்னா 500 kg கெப்பாசிட்டி பேலோடு தாங்க மென்ஷன் பண்ணுறாங்க. இது ரீசெண்டாக யார் கண்டக்ட் பண்ணாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஏரியல் டெலிவரி ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட் எஸ்டாப்ளிஷ்மெண்ட் இஸ் அன் R&D லெபார்டரி ஆஃப் டிஃபென்ஸ் ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட் ஆர்கனைசேஷன். ஸோ டிஆர்டியோட அமைப்பு சேர்ந்தது தான் இது. ஸோ ஓகே, இது வந்து மேக் யூஸிங் ஆஃப் கேப்பபிலிட்டி ஆஃப் ராம் ஏர் பேராஷூட். ஸோ நம்ம கேட்கலாம் எப்படி ஏர் மூலிமா வந்து டெலிவரி பண்ணலாம் அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா, பை யூஸிங் ஆஃப் ராம் ஏர் பேராஷூட். அது வந்து கண்ட்ரோலபிள். அதுவும் பார்த்துங்க, இட்ஸ் அ ப்ரீ டிட்டர்மைன் லொக்கேஷனுக்குள்ளே ஆல்ரெடி ஃபிக்ஸ் பண்ண ஒரு லொக்கேஷனுக்கு போயிட்டு இது வந்து டெலிவரி பண்ணிவிடும் அப்படின்னு சொல்கிறாங்க. ரீசெண்டாக யமுனா நதிக்கரையில் ஒரு முக்கியமான 3 ப்ராஜெக்ட் வந்து போயிட்டுருக்கு. ஆல்ரெடி வந்து பார்த்திங்கன்னா கிஷாஹூ ப்ராஜெக்ட் வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. இப்போ ரீசெண்டாக 2 ப்ராஜெக்ட் வந்து அப்ரூவல் கொடுத்துருக்காங்க. இப்போ என்னென்ன ப்ராஜெக்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரேணுகச் ப்ராஜெக்ட், லேக்வா ப்ராஜெக்ட். ஸோ அந்த 3 ப்ராஜெக்ட் வந்து முக்கியமான ப்ராஜெக்டாக வந்து யமுனா நதிக்கரையில் போயிட்டுருக்குங்க. ஸோ எந்த ஸ்கீம் கீழுமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பிரதான் மந்திரி கிருஷி சிஞ்சய் யோஜனா. ஸோ ரொம்ப முக்கியமானது, நோட் பண்ணிக்கங்க. பிரதான் மந்திரி கிருஷி சிஞ்சய் யோஜனா, PMKSY. அந்த யோஜனா கீழே 90% கிராண்ட், 90% கிராண்ட் வந்து பங்கு வந்து யார் செலவு பண்ணுறாங்க அப்படின்னா சென்ட்ரல் கவர்மெண்ட் அந்த நேஷனல் ப்ராஜெக்ட்டுக்கு செலவு பண்ண போகிறாங்க. ஸோ இது முக்கிய அம்சம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த 3 ப்ராஜெக்ட்டுமே வந்து எந்த ரிவரில் அமைய போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, யமுனா நதிக்கரையில் தாங்க அமைய போகுது. யமுனா ரிவர் வந்து முக்கியமான ஒரு ரிவராக பார்க்கப்படுது நார்த் இந்தியாவில். ஏன்னா கங்காவோட முக்கியமான ட்ரிபியூட்டரியும் ப்ளஸ் டெல்லி, இமாச்சல் பிரதேஷ், உத்தரப்பிரதேஷ் ஆகிய மாநிலத்தினுடைய முக்கிய நீர் மேலாண்மையாகவும் இருக்குது. ஸோ நீர் ஆதாரமாக இருக்கிறது அப்படின்னு சொல்லலாம். பெரினியல் ரிவர்னு சொல்லப்படக்கூடியது. ஸோ இந்தியாவிலே வந்து ஒரு மோஸ்ட் பொல்யூட்டட் ரிவரும் யமுனாவை சொல்கிறாங்க. ஸோ அதுக்கு கீழே கட்டப்படுற இந்த 3 ப்ராஜெக்ட் வந்து ஒரு முக்கிய பங்கு வகிக்கும்னு சொல்கிறாங்க. ஸோ எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் பிரதான் மந்திரி கிருஷி சிஞ்சய் யோஜனா அப்படின்னான்னு பார்த்துங்க. இது 90% கிராண்ட் கொடுக்குறாங்க. ப்ளஸ் 3 ப்ராஜெக்ட் பற்றி எங்கெங்கே அமையுதுன்னு பார்த்துங்க. ரேணுகச் ப்ராஜெக்ட் வந்து இமாச்சல் பிரதேசில் அமையுது. லேக்வா ப்ராஜெக்ட் வந்து உத்தரகண்ட் மாநிலத்தில் அமையுது. நெக்ஸ்ட்டு கிஷாஹூ ப்ராஜெக்ட் வந்து டான்ஸ் ரிவர், அதாவது யமுனையோடைய ட்ரிபியூட்டரி ரிவர்னு சொல்லுவாங்க. அந்த ப்ராஜெக்ட் டான்ஸ் ரிவரில் அமையுது. ப்ளஸ் இது எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கரெக்டாக இமாச்சல் பிரதேஷுக்கும் உத்தரகண்ட் மாநிலத்துக்கும் இடைப்பட்ட காலத்தில் இடைப்பட்ட இடத்துல பார்டரில் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இதை மட்டும் நோட் பண்ணிக்கோங்க. ரீசெண்டாக இந்தியன் மெட்ராலஜிக்கல் டிபார்ட்மெண்ட் வந்து டெல்லிக்கு வந்து எல்லோ அலர்ட் கொடுத்துருக்காங்க. ஸோ எல்லோ அலர்ட்னா நமக்கு எல்லாருக்குமே தெரியும், நம்ம அடிக்கடிக்கு பார்த்தது தான். November, December நம்ம ஊருக்கு வந்தது. எல்லோ அலர்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பி அவேர், ரிமைன் அலர்ட் அண்ட் கீப்
அப் டு டேட் வித் லேட்டஸ்ட் ஃபோர்காஸ்ட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ என்ன எல்லோ அலர்ட் அங்கே என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அங்கே மழை இல்லை, அதுக்கு பதிலாக கோல்டு வேவ் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு முக்கியமான விஷயமா பார்க்கப்படுது. கோல்டு வேவ் அது வந்து எவ்வளோ டிகிரி செல்சியஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 4.5 டிகிரி செல்சியஸ் நார்மலாகவும் அதுக்கு கீழவும் போகக்கூடிய வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ரொம்பவும் உறையக்கூடிய ஒரு குளிராக தான் இருக்கும் அப்படின்னு பார்க்கப்படுது. கோல்டு வேவ் கண்டிஷன் டியூ டு ஸ்ட்ராங் அண்ட் நார்த் வெஸ்டர்லி கோல்டு வேவ். ஸோ ஜாகிரஃபி ரிலேட்டடாக படிக்கும்போது வந்து முக்கியமாக கிளைமேட் மான்சூன் ரிலேட்டடாக படிக்கும்போது நார்த் வெஸ்டர்லி கோல்டு வேவ் அப்படின்றது முக்கியமான ஒரு டாப்பிக்காக இருக்குது, அதை நம்ம நோட் பண்ணிக்கணும். ஸோ ரீசெண்டாக டெல்லிக்கு கோல்டு வேவ் வரக்கூடிய ரீசன் என்ன அப்படின்றது ஆப்ஷன்ஸில் கேட்கும்போது நார்த் வெஸ்டர்லி கோல்டு வேவ் இல்லைனா வெஸ்டர்ன் டிஸ்டர்பன்ஸ் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இந்த 2 பாயிண்ட்ஸ் வந்து முக்கியமாக நோட் பண்ணிக்கோங்க, என்னன்னு தெரிஞ்சுக்கங்க. வெஸ்டர்ன் டிஸ்டர்பன்ஸ் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய இது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃப்ரம் மெடிடேரியன் ரீஜன் இருக்கீங்க இல்லையா, ஸோ இட்டாலி அந்த மாதிரி சைடில் இருக்கக்கூடிய ஒரு குளிர்ந்த காற்று இது வந்து டுவர்ட்ஸ் நம்ம இந்தியா சைடு நார்த் வெஸ்ட் நோக்கி நகரும் போது அது வெஸ்டர்ன் டிஸ்டர்பன்ஸ் சொல்லப்படுது. அது பஞ்சாப் ராஜஸ்தான் அது கிட்ட வரும்போது குளிர் கதிராக மாறி டெல்லியில் இப்போ ரீசெண்டாக அதுக்கான தான் கோல்டு அலர்ட் கொடுத்துருக்காங்க. டிஃபென்ஸ் இன் நியூஸ், அதாவது டிஃபென்ஸ் ரிலேட்டடான கரண்ட் அஃபேர்ஸில் என்னென்ன இருக்குது அப்படின்றத பார்ப்போம். ரீசெண்டாக நம்ம ப்ராஜெக்ட் 15B பற்றி அடிக்கடி நியூஸில் பார்ப்போம். ஸோ டிஃபென்ஸ் ரிலேட்டடான இந்த ப்ராஜெக்ட் 15B அப்படின்னு சொல்லிட்டு என்னன்றதை பார்ப்போம். ப்ராஜெக்ட் 15B அப்படின்றது இந்தியன் நேவியில் டெஸ்ட்ராயர் ப்ரொடியூஸ் பண்ணக்கூடிய இந்த ப்ராஜெக்ட் பேர் தான் ப்ராஜெக்ட் 15B அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த ப்ராஜெக்ட் 15B கீழே 4 கைடட் டெஸ்ட்ராயர்ஸ் வந்து ப்ரொடியூஸ் பண்ணணும் அதுதான் சொல்லியிருக்காங்க. அதுவும் யார் கூட சேர்ந்து தான் எம்எஸ் மேஸ்கான் டாக் ஷிப் பில்டர்ஸ் மும்பையில் இருக்கக்கூடிய இந்த கப்பல் கட்டும் தொழில்நுட்ப கூட இணைந்து செயல்படக்கூடிய இந்த ப்ராஜெக்ட் பேர் தான் 15B. அவங்களாம் கூட இணைஞ்சு 4 டெஸ்ட்ராயர் ப்ரொடியூஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆல்ரெடி நம்ம லாஸ்ட் மந்த் நவம்பர் 21 ஐஎன்எஸ் விசாகப்பட்டினம் சொல்லப்படக்கூடிய ஒரு டெஸ்ட்ராயரை ப்ரொடியூஸ் பண்ணிட்டோம். அது வந்து நேவியில் இணைச்சிட்டோம் அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் இப்போது ரீசெண்டாக என்ன நடந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா மர்மகோவா, அதாவது இரண்டாவது மொத்தம் 4 சொல்லியிருக்கீங்க இல்லையா, அதில் இரண்டாவது மர்மகோவான்ற ஷிப்பு ஒரு டெஸ்ட்ராயர் வந்து ரீசெண்டாக வந்து டெஸ்ட் பண்ணியிருக்காங்க, ட்ரையல் பண்ணியிருக்காங்க, அது சக்ஸஸ்ஃபுல்லாக முடிஞ்சிருக்கு. நெக்ஸ்ட் இயர் ஜூனில் மேபி ஜாயின் பண்ண வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இன்னும் ரிமைனிங் 2 இருக்குங்க, இம்பாலும் இருக்குது, சூரத்தும் இருக்குது. அது 2025 நேவிகளை சேர்த்துருவாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த மேப் பாருங்கள், சூரத் மர்மகோவா விசாகப்பட்டினம் இம்பால் இந்த 4மே வந்து 4 இடத்துக்கு ஒரு டெஸ்ட்ராயர் வந்து கொடுக்குறது தான் வந்து இந்த ப்ராஜெக்ட் 15B அப்படின்ற ஒரு முக்கியமான ப்ராஜெக்டாக இருக்குது. நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது ப்ராஜெக்ட் 75I. அதுவும் ரீசெண்டாக நியூஸில் அடிக்கடிக்கு வந்துட்டு இருக்க ஒரு ப்ராஜெக்ட் தான் வந்து ப்ராஜெக்ட் P75I. இது என்ன மென்ஷன் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 15B வந்து டெஸ்ட்ராயர் ப்ரொடியூஸ் பண்ணோம், 75I வந்து சப்மரீனர் ப்ரொடியூஸ் பண்ணக்கூடிய ஒரு ப்ராஜெக்ட்டுங்க. ஸோ என்ன இது நிறைய இருக்குது, டெஸ்ட்ராயர்னா என்ன, சப்மரீனா என்ன அப்படின்றத ஒரு ஓவரால் கிளான்ஸ் வந்து பார்ப்போம். இதுதாங்க நம்மளுடைய இந்தியன் நேவி ஃபோர்ஸில் இருக்கிற டைப்ஸ் ஆஃப் ஷிப்ஸ் என்னென்ன டைப்ஸில் இருக்குது, என்னென்ன வெரைட்டியில் இருக்குது அப்படின்னு பாருங்கள். ஃபர்ஸ்ட் வந்து சப்மரீன் இருக்கிறதுலே வந்து நீர்மூழ்கி கப்பல் அப்படின்னு சொல்லுவாங்க. நெக்ஸ்ட் சர்ஃபேஸ் ஃப்ளீட், கடல் வழியாக மேலே வந்து தாக்கக்கூடிய போய் தாக்கக்கூடிய ஒரு ஷிப்பாக இருக்குது. நெக்ஸ்ட் ஆக்சிலரி வந்து அது கூட சப்போர்ட் பண்ணக்கூடிய ஒரு சில போட்ஸாக இருக்கலாம் அப்படின்ற டைப்பில் இருக்குது. ஸோ இதில் சர்ஃபேஸ் ஃப்ளீட்டில் நம்ம பார்த்தது தான் வந்து 15B வந்து டெஸ்ட்ராயர். இப்போ 75B அப்படின்றது வந்து பார்த்திங்கன்னா சப்மரீன் ரிலேட்டடானது. 75I வந்து சப்மரைன்ஸ்க்கு ரிலேட்டடானது. ஸோ இதை பற்றி தான் பார்த்துட்ருக்கோம். இப்போது சப்மரைன் பற்றி ரீசெண்டாக கரண்ட் அஃபேர்ஸ் ஒன்று ஆல்ரெடி பார்த்துருக்கோம். ஸோ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதுதான் வந்து இந்தியன் நேவல் ஃபோர்ஸோட ஸ்டேட்டஸ்ன்னு சொல்லலாம். அதாவது என்னென்ன சப்மரைன் இருக்குது, சப்மரைனோட ஸ்டேட்டஸ் என்ன அப்படின்றத பார்ப்போம். மொத்தம் 16 கன்வென்ஷனல் டீசல் இன்ஜின் இருக்குங்க. டீசல் இயங்கக்கூடிய சப்மரைன் 16 இருக்குது. ஒன்று மட்டும் பார்த்தீங்கன்னா நியூக்ளியர் மூலிமா எனர்ஜி மூலிமா செயல்படக்கூடிய ஒரு சப்மரைன் பார்த்தீங்கன்னா ஐஎன்எஸ் ஹரிகன் இருக்குது. ஸோ இது எக்ஸாமில் கேட்க முக்கியமான வாய்ப்பு இருக்குது. ரீசெண்டாக ஐஎன்எஸ் வேலா அப்படின்னு சொல்லிட்டு இந்தியன் நேவியில் சேர்த்துருக்காங்க 25 டிசம்பர் 2021. இது கால்வரி டைப்பை சேர்ந்தது. இது வந்து அட்டாக் சப்மரைன், டீசலில் இயங்கக்கூடியது, ஆனால் கால்வரி டைப்பில் சேர்ந்தது. கால்வரி டைப்பில் மொத்தம் 4 இருக்குது. அதில் ஐஎன்எஸ் வேலா வந்து கடைசியாக இப்போ ஆட் பண்ணியிருக்காங்க. அது டேட் 25 நவம்பர் 2021. ஸோ பார்த்துக்குங்க, ஹரிகன் வந்து இஸ் அ நியூக்ளியர் பவர்டு. அதோட பேர் வந்து ஐஎன்எஸ் ஹரிகன் சொல்கிறாங்க. இந்த 3மே வந்து பார்த்தீங்கன்னா பெட்ரோல் இயங்கக்கூடியதுங்க. சிசுமார், கிலோ கிளாஸ் ஆர் சிந்து கோஷ் எல்லாம் மூணுமே வந்து பெட்ரோலில் சம்மந்தப்பட்டது. அதுவும் பார்த்துங்க ரீசெண்டாக ஆட் பண்ணது ஐஎன்எஸ் வேலா.
அடுத்து நம்ம பார்க்க போறது அரசியல் ரீதியான கரண்ட் அஃபேர்ஸ், நடப்பு நிகழ்வுகளை என்னென்ன நடந்திருக்குன்றத பார்த்துருவோம். ஆதார் ஓட்டர் ஐடி லிங்க். ஸோ ஆதார் ஓட்டர் ஐடி லிங்க் ரீசெண்டாக நம்ம நியூஸில் அடிக்கடி பார்க்குற ஒரு முக்கியமான ஒரு பில்லு பற்றி தாங்க. எலெக்ஷன் லா அமெண்ட்மெண்ட்ஸ் பில் 2021 பார்லிமெண்ட்டில் பில் பாஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதில் 3 சேஞ்சஸ் கொண்டு வராங்க. அதாவது ரெப்ரசன்டேஷன் ஆஃப் பீப்புள் ஆக்ட் அப்படின்னு சொல்லக்கூடிய மக்கள் பிரதிநிதித்துவ சட்டம் 1950. இதில் 3 அமெண்ட்மெண்ட் கொண்டு வராங்க. என்னென்ன அமெண்ட்மெண்ட் அப்படின்றத பார்ப்போம். ஃபர்ஸ்ட் அமெண்ட்மெண்ட் பார்த்தீங்கன்னா ஒரு நபர் வெவ்வேறு இடங்களில் வாக்களிப்பதை தடுப்பதற்காக கொண்டு வரப்பட்ட முதல் திருத்தம் தான் வந்து இந்த சட்டமாக சொல்லப்படுறது. ஸோ இப்போ நீங்கள் எங்கே வசிக்கிறீங்களோ அங்கே தான் வந்து உங்களுடைய ஓட்டர் ஐடி இருக்கும், அங்கே தான் நீங்கள் ஓட் பண்ணக்கூடிய கண்டிஷன்ஸ் இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் எந்த தொகுதியில் பிறந்தீங்களோ அந்த தொகுதியில் தான் நீங்கள் ஓட் பண்ணணும். மற்ற தொகுதியில் போயிட்டு நீங்கள் ஓட் பண்ணுறதுக்கான ரைட்ஸ் கிடையாது. அதை நிறைய பேர் மிஸ்யூஸ் பண்ணுறாங்க. அந்த மிஸ்யூஸ் பண்ணுறதை தடுக்கிறதுக்காண்டி ஒரு பில் ஒரு சேஞ்சஸ் கொண்டு வரணும் அப்படின்றதுக்காண்டி 1950 மக்கள் பிரதிநிதித்துவ சட்டத்தில் 23வது செக்ஷனில் வந்து சில திருத்தம் மேற்கொள்கிறாங்க. அதுதான் வந்து ஃபஸ்ட்டு திருத்தமாக இருக்குது. இரண்டாவது திருத்தம் முக்கியமான ஒரு திருத்தமாக பார்க்கப்படுது. இது வரைக்கும் ஜனவரி 1ஆம் தேதி தான் குவாலிஃபையிங் டேட்டாக இருந்ததுங்க. நீங்கள் வந்து ஃபார் எக்ஸாம்பிள் ஆகஸ்ட்டில் நீங்கள் 18 ஏஜ் அட்டன் பண்ணியிருந்தாலும், அதாவது ஃப்ரான்ச்சைஸ் 18 சொல்லியிருக்காங்க இல்லையா, அதாவது ஓட்டு உரிமை வந்து 18 வயசு பூர்த்தி அடைந்தவர்கள் அப்படின்னு சொன்னாலும் அது உங்களுடைய பிறந்தநாளை வச்சு கணக்கிடப்படுவது கிடையாது. அடுத்த ஆண்டு ஜனவரி 1, ஃபார் எக்ஸாம்பிள் 2022 எலெக்ஷன் நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2022 ஜனவரி 1ஆம் தேதி 18 வயசு உங்களுக்கு பூர்த்தி ஆயிட்டு இருந்தது அப்படின்னா உங்களுக்கு அந்த ஓட்டிங் ரைட்ஸ் கொடுப்பாங்க. இதுதான் வந்து நடக்கிற ஒரு விதிமுறையாக இருக்குது. ஆனால் இப்போ என்ன சேஞ்ச் கொண்டு வராங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த ஜனவரி 1 வந்து 4 டேஸாக பிரிக்கிறாங்க. அந்த இயரில் 4 டேஸாக வந்து குவாலிஃபைங் டேட்டாக கொடுக்குறாங்க. என்னென்னா ஜனவரி 1, ஏப்ரல் 1, ஜூலை 1, அக்டோபர் 1, 4 தினமாக அறிவிக்கிறாங்க. ஸோ இந்த 4 தினத்தில் இடைப்பட்ட காலத்தில் யார் பிறந்தாலும் சரி அந்த டேட், இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் பிப்ரவரி மாதம் பிறந்தீங்க அப்படின்னா ஏப்ரல் 1ஆம் தேதி நீங்கள் எலிஜிபிள் கேட்டகரியில் வந்துடுவீங்க. ஃபார் எக்ஸாம்பிள் ஜூனில் பிறந்தீங்க அப்படின்னா ஜூலை 1ஆம் தேதி கேட்டகரியில் வந்துடுவீங்க. ஸோ இது முக்கியமான ஒரு ரிஃபார்ம்ஸாக பார்க்கப்படுது எலெக்ஷன் ரிஃபார்ம்ஸில். நெக்ஸ்ட் தேர்ட் ரிஃபார்ம்ஸில் என்ன முக்கியமான ரிஃபார்ம்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போது இராணுவ வீரர் எடுத்துக்கலாமே. இராணுவ வீரர் வந்து இப்போது ஒரு வேலை விஷயமா வெளியே போகிறார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவரோட ஓட்டு வந்து அவருடைய ஓட்டிங் ரைட்ஸில் மனைவி என்று குறிப்பிட்டிருந்தாங்கன்னா அவங்க ஓட் போடக்கூடிய தகுதி உடையவர்களாக இருந்தாங்க இது வரைக்கும். ஸோ ஆனால் வந்து பெண் வந்து வேலைக்கு போயிட்டாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா கணவர் அப்படின்ற ஒரு வேர்டு அங்கே மென்ஷன் பண்ணியிருக்க மாட்டாங்க. கணவர் வந்து ஓட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு மென்ஷன் பண்ணியிருக்க மாட்டாங்க. அதுக்கு ஒரு மாற்று ஐடியா என்னன்னு பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல வாழ்க்கை துணைவர் அப்படின்னு சொல்லிட்டு போட போகிறாங்க. ஸோ வாழ்க்கை துணைவர் என்றால் ஆண்களுக்கு பெண்களாலும் சரி பெண்களுக்கு ஆண்களாலும் சரி 2 பேரும் வாழ்க்கை துணைவர் என்று எடுத்துக்கொள்ளப்படுவார். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் யார் வேலைக்கு போயிட்டு இருந்தாங்க, முக்கியமான விஷயமா கவர்மெண்ட் ஜாப்ஸ் வெளியிருந்தாலும் அவங்களுடைய வாழ்க்கை துணைவர் வந்து அவருக்கு பதிலாக ஓட் பண்ணலாம். அதுதான் வந்து தேர்ட் அமெண்ட்மெண்ட்டாக பார்க்கப்படுது. ஸோ இந்த 3 அமெண்ட்மெண்ட்டு பார்த்துங்க, முக்கியமானது. நம்ம பொருளாதார ரீதியான நடப்பு நிகழ்வுகளை நம்ம பார்த்துருவோம். நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது ஒரு தொழிலாளர் சட்டம் பற்றி தாங்க. ஸோ ரீசெண்டாக வந்து எக்கனாமிக் அட்வைசரி கவுன்சில் ஆஃப் பிஎம் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு யூனிஃபைடு ஒரு ஒருங்கிணைந்த தொழிலாளர் நல சட்டம் இருப்பது நல்லது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ வாட் இஸ் சிங்கிள் யூனிஃபைடு லேபர் லா அப்படின்னு பார்த்தீங்கன்னா அனைத்து விதமான எல்லா விதமான செக்டார்லையும் சரி அவங்களுடைய தொழில் ஜாபோட நேச்சராக இருந்தாலும் சரி அதுக்கு வந்து ஒருங்கிணைந்த ஒரு லாவாக இருக்கணும் அவங்களுக்கு வந்து அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அது அர்பனாக இருந்தாலும் சரி ரூரலாக இருந்தாலும் சரி எல்லா இடத்துலையும் சொல்லியிருக்காங்க. ஸோ இது முக்கியமாக என்ன பேக்ரவுண்ட் பார்க்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி இருக்கக்கூடிய 29 சென்ட்ரல் லேபர் லாவை தான் 4 கோடாக வந்து சேஞ்ச் பண்ணாங்க. ரீசெண்டாக சேஞ்ச் பண்ணியும் அது வந்து இன்னும் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் வெளியிடலை. பட் ஆனால் சேஞ்ச் பண்ணக்கூடிய நியூஸ் வந்து ப்ளஸ் ஆக்டாகவும் வெளியே வந்தது. ஸோ என்ன அப்படின்னு கோடாகவும் வெளியே வந்தது. என்னென்ன கோட்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கோட் ஆஃப் வேஜ் 2019, கோட் ஆன் சோஷியல் செக்யூரிட்டி 2020, இண்டஸ்ட்ரியல் ரிலேஷன் கோட் 2020, நெக்ஸ்ட் ஆக்குபேஷனல் சேஃப்டி ஹெல்த் அண்ட் ஒர்க்கிங் கண்டிஷன் கோட் 2020. ஸோ இந்த 4 கோடு வந்து ஆல்ரெடி 29 லேபலாக வந்தது, 4 கோடாக மாற்றிருக்காங்க. ஸோ இப்போ என்ன எக்கனாமிக் அட்வைசரி கவுன்சில் ஆஃப் பிஎம் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த 4 கோடியும் திரும்ப ஒருங்கிணைச்சு ஒரு சிங்கிள் யூனிஃபைட் லேபர் லாவாக உருவாக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதை பார்த்துக்குங்க.
எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் நம்மளுக்கு ஆல்ரெடி இருக்கக்கூடிய கோட்ஸ் பற்றி கேட்க வாய்ப்பு இருக்குது, இந்த இயர் கேட்க வாய்ப்பு இருக்குது. நெக்ஸ்ட்டு இந்த எக்கனாமிக் அட்வைசரி கவுன்சில் ஆஃப் பிஎம்மோட சேர்மன் நேம் ரொம்ப முக்கியம், பிபேக் தேப்ராய் அவர்கள். ஸோ இதுவும் பார்த்துங்க, இவருடைய ரிஃபார்ம்ஸ் நிறைய முக்கியமானதுக்கு. ரீசெண்டாக ரயில்வே ரிஃபார்ம்ஸும் இவர் தான் பண்ணியிருக்காரு, அவருக்கும் இவர் சேர்மனாக இருந்திருக்காரு. ஸோ பிபேக் தேப்ராய் இது ரீசன்ட் சேர்மன் ஆஃப் எக்கனாமிக் அட்வைசரி கவுன்சில் ஃபார் பிஎம். நம்ம பொருளாதார ரீதியான நடப்பு நிகழ்வுகளை நம்ம பார்த்துருவோம். நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது செமிரு வால்கனோ எங்கே இருக்குது அப்படின்றத பாருங்கள். இந்தோனேஷியாவில் ஜாவா ஐலண்டில் இருக்கக்கூடியது, ஸ்பெசிஃபிக்காக ஜாவா ஐலண்ட் சொல்லலாம். ஸோ ஜாவா ஐலண்ட்லேயே மிகப்பெரிய ஒரு மவுண்டெயின் சொல்லலைன்னா செமூர் ஐலண்ட். ஸோ எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் ஈஸியாக அவங்களுக்கு கேட்கக்கூடிய முக்கியமான ஒரு கேள்வியாக இருக்கும். செமூர் ஐலண்ட் எங்கே இருக்குது? பிலிப்பைன்ஸ், இந்தோனேஷியா, தாய்லாந்து, சிங்கப்பூர்னு கேட்டாங்கன்னா இந்தோனேஷியாவில் இருக்குது. அதுவும் முக்கியமாக ஜாவா ஐலண்டில் இருக்குது. அதுவும் ஜாவாலேயே ஹையஸ்ட் மவுண்டெயினாக சொல்லப்படுதுங்க. ஸ்போர்ட்ஸ் இன் நியூஸ். ஸ்போர்ட்ஸ் எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூ ரிலேட்டடான என்னென்ன நியூஸ் இருக்குன்றது பார்ப்போம். ரீசெண்டாக நடந்து முடிஞ்ச உலக பேட்மிண்டன் சாம்பியன்ஷிப்பில் நம்மளுடைய ஸ்ரீகாந்த் அவர்கள் வெள்ளி பதக்கத்தை வென்றுள்ளார். ஸோ இது வந்து முதல் இந்திய வீரராக அவர் சாதிச்சிருக்கிற ஒரு முக்கியமான விஷயம். ஸோ எக்ஸாமில் கேட்க நிறைய வாய்ப்பு இருக்குது. வரலாறு படைத்தார் ஸ்ரீகாந்த் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உலக பேட்மிண்டன் சாம்பியன்ஷிப்பில் வெள்ளி பதக்கத்தை வென்றுள்ளார். இது எங்கே நடந்தது ரீசெண்டாக அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸ்பெயினில் ஹெல்வா அப்படின்ற நகரில் நடந்ததுங்க. அதுவும் நோட் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஹாலிவுட் கரண்ட் அஃபேர்ஸ். டெய்லி நம்மளுடைய ஹாலிவுட்ல கரண்ட் அஃபேர்ஸ் அப்லோட் பண்ணுறோம். டெய்லியும் பார்த்து எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் நோட்ஸ் எடுத்துக்கங்க, என்ஜாய் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் டிஎன்பிசி குரூப் 1, குரூப் 2, குரூப் 2A, 4 VAO படிக்கிற மாணவர்களுக்கு வந்து ஹாலிவுட்ல எக்ஸாம்ஸ் வந்து கண்டக்ட் பண்ணுறாங்க. கைண்ட்லி கோ த்ரூ த வெப்சைட் போய் பாருங்கள். உங்களுக்கு பிடிச்ச பிளானை சப்ஸ்கிரைப் பண்ணி எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் யூஸ்ஃபுல்லாக டிப்ஸ் எடுத்துக்கங்க. ஆல் த பெஸ்ட் ஃபார் த கம்மிங் எக்ஸாம்.